மறவாத நேசராய் நமக்கு இருக்கிறார். தேவனோடு நம்ம உறவாடும் போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு ஆண்டவர் எப்பொழுதும் எங்களுக்கு துணையாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீ தேவனாய் கர்த்தர் விசாரிக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய தாசனோடு ஆண்டவரே நீர் எங்களோடு பேச போகிற வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா, யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. என் தெய்வம் எங்களோடு பேசும்படியாக நீர் ஆண்டவரே எங்கள் அருகிலே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத ஒரு மேன்மை ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய தாசன் மூலமாக நீர் கொடுக்கிற எல்லா வசனங்களும் ஆண்டவரே, எல்லா வார்த்தைகளும் ஆண்டவரே, அது எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தலைமுறையாக ஆண்டவரே அதை நடத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம்முடைய சேவைக்காய், உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்டு பைத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன்,
பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணங்குது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணங்குது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும் ஆண்டவரே, பெருகணும், நீர் ஒருவர் மாத்திரம். நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. தேவன் தந்தை உம்மை ஆராதித்தேன். வாழ வைத்த ஆண்டவர் நீர், வாழ வைத்தேன் உம்மை ஆராதித்தேன். என்னை தெரிந்து கொண்டு எடுத்தீர் ஆண்டவரே, தெரிந்து கொண்டேன் உம்மை ஆராதிக்க மாத்திரம், உம்மை மாத்திரம் ஆராதிக்க. உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். என்னவே சொல்றீங்க? ஆராதனை, 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை, 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே பலத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கும் பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி தந்த வசனம் The given word from God. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 1. அதிலே 26வது வசனங்களை நாம் முத்தம் செய்து வாசிக்க கேட்கலாம். Verses 26. எப்படியெனில், எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். எப்படியெனில் எப்படியெனில் சகோதரரே, சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர்கள் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. பிரபுக்கள் அநேகர் இல்லை. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah to God. இந்த உலகத்திலே ரூல் செய்கிறவர்கள் 3 பேர்.
Three people are ruling the world. ஒன்று ஞானி, One is wise man, இன்னொன்று வல்லவன், another mighty, இன்னொன்று பிரபு. another noble. இவை யாருமே இல்லை என்று சொல்லிவிட்டார். There is no one. அந்த ஞானி யாரா? Who is that என் தேவன் ஒருவர் தான் அந்த ஞானி. My God is the என் wise. தேவன் ஒருவர் தான் அந்த He வல்லவர். is the mighty. என் தேவன் ஒருவர் தான் அந்த பிரபு. He is the noble. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Praise be சொல்லுங்களேன். to God. எத்தனை பேர் ஆம் என்று I விசுவாசிக்கிறீர்கள்? believe that. பலத்த கைகளை தட்டி தேவாதி Let us தேவனுக்கு. exalt. இந்த வேத பகுதியை தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு கொடுத்தார். Lord, permit me to share this portion among us. சகோதரரே, Brethren, அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். listen. இதுதான் தேவனுடைய வார்த்தை. That is the word. சகோதரரே, of the Lord. Brethren, எப்படி எனில் நீங்கள் அழைக்க சகோதரரே, நல்ல கவனிங்கள். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். concern about your calling. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவர் அழகாக சொல்லுகிறார். Listen, beautifully say. அங்கே கொரிந்து சபையிலே வயதில் பெரியவர்கள் இருந்தார்கள், In the church, scholars, வயதில் சின்னவர்களும் இருந்தார்கள். youngster, and ஆனால் இவன் ஒரு பிரசங்கியாராக நின்று சொல்லுகிறான். as a preacher, ஒரு பாஸ்டராகவோ ஒரு பிஷப்பாகவோ ஒரு பெரிய மனுஷனாக அவன் பேசவில்லை. not a pastor or the bishop of the church. நான் உங்களை தேவ சமூகத்துக்கு நேராக நிறுத்தி அவருடைய சொற்படி செய்கிற பெருங்காற்றும் மூடுமணியும் கல்மழையை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். You are very peculiar than all the nature and the creation of the world. ஆனால் பாருங்கள், Look at here. மனுஷனிடத்திலே எவ்வளவு விதமான காரியங்களை இந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. This word revealed many things in his children. நான் உங்களை தெய்வத்தின் அருகே நிறுத்த வேண்டும் என்று என்னுடைய வாஞ்சை எப்போதும் I உண்டு. desire to bring up near God. அங்கே என்ன சொல்லுகிறார்? What does he say? இப்படி இருக்க சகோதரர்களே, So, brethren, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறார். for ye see your calling. அப்படின்னா அர்த்தம் என்ன? Meaning, சகோதரனே சகோதரியை உங்களை பார்த்து சொல்லுகிறார். brothers and sisters, the நீங்கள் Lord says, அழைக்கப்பட்ட உங்களுடைய அழைப்பை பாருங்கள். concern about your calling from God. தேவன் எதற்கு ஒருவனை ஆலயத்திற்கு அழைத்து வருகிறார் What purpose the Lord called என்று him? முதலாவது பார்க்க வேண்டும். First of all, understand. இன்றைக்கு அநேகர் அதை பார்ப்பதில்லை. Today, not understand. அதனாலே அவர்கள் தெய்வத்திற்கு தூரமாக நிற்கிறார்கள். So they are always standing against God. ஆனால் தெய்வத்தை மேலும் தெய்வத்தினுடைய பரிசுத்தவான்கள் மேலும் நாம் குறைகளை சொல்லுகிறோம். We blame and many excuses against the servant of God. ஆனால் and அங்கே அவர் God. சொல்லுகிறார் சகோதரரே என்று He சொல்லுகிறார். said, brethren. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 12:1 சொன்னார், 12 verses 1. அன்றியும் சகோதரரே நீங்கள் ஆவிக்குரியவைகளை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. Now concerning spiritual gifts, brethren, I would not have you ignorant. Listen to me. கவனிங்கள். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் How பாருங்கள். beautifully says. அன்றியும் சகோதரரே, Oh, concern அங்கே brothers. எங்கே சொல்லுகிறார் பாருங்கள், Listen. சகோதரன் என்று சொல்லுகிறார். He said, brethren. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அன்றியும் சகோதரே நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனது இல்லை. Concerning spiritual gifts, I would not have you ignorant. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்த பொழுது ஏவப்பட்டபடி ஊமையான விக்கிரங்களிடத்தில் உங்கள் மனதை செலுத்தினீர்களே என்று I சொல்லுகிறார். know that when you are a Gentile carried away to these dumb idols, அநேகர்கள் தங்களுடைய மனதை தேவையில்லாத இடத்திற்கு செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். many running after these dumb idols. அதனாலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் தூரமாகத்தான் இருக்கிறோம். So we are always far from the plan of God. என் அருமையான தெய்வ ஜனமே, Beloved. தேவனுடைய கிரியைகளை மனுஷன் கண்டுபிடிப்பதே இல்லை. Men fail to find the deeds of the Lord. என் அன்பு தெய்வ ஜனமே, Beloved. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். Pay attention here. அவன் ஒரு பெரிய தேவ மனுஷன் என்று சொல்லி அவனிலும் பெரியவர்கள் அங்கே இருந்திருப்பார்கள். அதனாலே அவர்களை சகோதரரே என்று There சொல்லுகிறார். are many elders may on the church, so he used this word brethren, தம்பி என்று சொல்லாமல் not say சகோதரரே என்று சொல்லுகிறார். He said both, brethren. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், Today the Lord says, நான் உங்களை பார்த்து பரிசுத்தாவி நிறைந்தவனாய் சொல்லுகிறேன். with the Holy Ghost, இந்த செய்தியை கேட்கிற ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளே, maybe children of God, or the உங்கள் word of God. சகோதரில் ஒருவனாகி நான் உங்களுக்கு One சொல்லுகிறேன், of your brethren said that. தேவனுடைய திட்டங்களை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். First of all, understand the plan of God in your life. மிக தெளிவாக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Always be present in the presence of God. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters, வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. அதனால தான் உங்களுடைய மனதை செலுத்தினீர்களே, உங்கள் மனம் இப்படி இருக்கிறதே என்று சொல்லுகிறார். He concerned about your heart and your mind. நம்முடைய மனம் சரியாக இருக்குமானால் ஆசீர்வாதங்களும் நமக்கு சரியாய் If இருக்கும். your thought is right, you can claim your blessings perfectly. அதுதான் தேவனுடைய சித்தம். That is the will of God. அங்கே பாருங்கள், சகோதரரே என்று He சொல்லுகிறார். mentioned என brethren. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அப்போஸ்தலர்கள் மிகவும்
வயதிலும் மூத்தவர் ஒருவர் இருந்தார். There was an elder apostle, இயேசுவிலும் அவர் வயதிலே பெரியவர். elder than Jesus Christ, இயேசுவை காட்டிலும் வயதிலே பெரியவர். elder than Jesus Christ. அதனால தான் நான் மீன் பிடிக்க போகிறேன் நீங்கள் வருகிறீர்கள் என்று கேட்டபோது எல்லாரும் இயேசு விட்டு புறப்பட்டு போய்விட்டார்கள். So he said, I'm going to fishing, are you willing to come? Immediately these guys joined with him, ஏனென்றால் அவர் வயதிலே பெரியவர். because he was a elder. என் அருமையான மகனே மகளே, Son and daughter அங்கே Christ. வயது முக்கியம் அல்ல, Age is not அங்கே important. வார்த்தைகள் மிக முக்கியமாக இருக்கிறது. Experience is important. ஒருவேளை அப்போஸ்தலனுடைய பேதுருவை காட்டிலும் வயதில் பெரியவர்கள் அங்கே இருந்திருக்கலாம். Maybe more than Peter, somebody may பரிசுத்தவான்கள் அங்கே இருந்திருக்கலாம். many saints over என் there. அருமையான கர்த்தருடைய ஜனமே, Beloved. இந்த வார்த்தைகளை நீங்கள் மிக தெளிவாய் கவனிக்க வேண்டும். Very clearly pay your attention. நாம் தேவனுடைய சமூகத்திற்கு எதற்காக வருகிறோம்? What purpose we are coming to the presence இந்த of God? மேகங்கள் ஒன்று கூடும்போது பலத்த மழைகளை கொடுக்கிறது. When the cloud gather each other, it will produce rain. இடக்கு இட வரும்போது அங்கே கேப்புகள் வருகிறது போல தூறல் வருகிறது. You know, you can produce showers of rain. அவைகளும் மழையின் துளிகள் தான். These are also the drops of ஆனால் the rain. ஒன்று நான் உங்களுக்கு 30 60 கொடுக்க விரும்பவில்லை. I don't want to give you 30 and 60. 100 பலன் கொடுக்க விரும்புகிறேன். Yield 100-fold. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. பவுல் அப்போஸ்தலன் சகோதரன் என்று சொல்லுகிறார். Paul said, brethren. ஆனால் இங்கே பேதுரு சொல்லுகிறார், Peter says, என்ன சொல்லுகிறார்? what does he say? ஆகையால் சகோதரரே என்று சொல்லுகிறார். Therefore, brethren. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவர் நினைச்ச என்ன வேணா கூப்பிட்டிருக்கலாம். Would have he command many அவர் அப்படி persons? சொல்லவில்லை. No. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலும் உறுதியாயிருக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தால் ஒரு காலம் நீங்கள் இடறுவதில்லை. Therefore, brethren, pay attention to your election and calling. If you remain in that, you will never ever stumble. உன்னுடைய தெய்வம் எதற்கு உன்னை அழைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். Understand what purpose the Lord has called you. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. உன்னை எதற்காக அவர் தெரிந்து இங்கே அழைத்துக் கொண்டு வருகிறாரோ அதை நீ சரியாக செய்ய வேண்டும். You had to fulfill the commission of God in your life. முதலாவது தேவன் விசுவாசத்துக்கென்று அழைத்துக் கொண்டு வருகிறார். First of all, call for faith. அந்த விசுவாசத்திலே உன்னை பூர்ணப்படுத்த விரும்புகிறார். When the perfection அந்த needed, பூர்ணமாகும் போது அது கனிகளை கொடுக்க விரும்புகிறது. it yield fruits. அந்த கனியானது திரளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் Should விரும்புகிறார். be multitude. ஆனால் இங்கே பேதுரு சொல்லுகிறார், Peter said, ஆகையால் சகோதரரே, Therefore, brethren, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலும் உறுதியாயிருக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். be sober about your calling and election. 10 வருடங்களுக்கு முன்பு நீ எப்படி இருந்தாய்? Before 10 years, how were you? 20 வருடங்களுக்கு முன்பு நீ எப்படி இருந்தாய்? 20 years back, எந்த நிலைமையில் இருக்கும்போது நான் உன்னை அழைத்தேனோ what condition the Lord called அந்த you? அழைப்பின் காலத்தை கவனித்துக்கொள். Remember your origin calling. அவைகளை கவனிக்காமல் போகும்போது நமக்கு இடறல் உண்டாகிறது. If you fail, you will be stumble. இடறல் ஏன் வருகிறது? Why is stumbling நீங்கள் blocks? பார்க்கிறதை தவறி விடுகிறீர்கள். You give up your concentration. கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு பக்கம் பணத்தையும் செல்வத்தையும் பார்க்கிறோம். When you grow up looking after the world, ஒரு பக்கம் ஆடம்பர வாழ்க்கை பார்க்கிறோம். one side comfort, ஒரு பக்கம் மேலானவைகளை பார்க்கிறோம். one side things of above. நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். We delay to be like that. இவைகளில் தவறுகள் அல்ல, This is not error. ஆனால் இவை எல்லாவற்றை பார்க்கிலும் உன்னை அழைத்து வந்தவரை நீ பார்க்க வேண்டும். More than these all, you look to God. He who gave a commission. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Today the Lord is speaking to you. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, சற்று தெளிவாய் கவனிக்க வேண்டும். Clearly pay your attention. வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. Word of the Lord says, ஆகையால் சகோதரே, Therefore, உங்கள் brethren, அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலும் உறுதியாயிருக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். Be careful about your calling and election. இவைகளில் சிந்தித்துக் கொண்டிருங்கள். Think about it. இவைகளை அப்படியே செய்வீர்களானால் Follow. ஒரு காலம் உனக்கு இடறல் அல்ல. You never ever stumble. 2 பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரம் 10வது வசனம் அதை பின்வருமாறு விளக்குகிறது. Peter chapter 1 verses இந்த 10. வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at these verses. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord said, மாம்ச அழைக்கப்பட்டவர்களில் மாம்சமானவர்கள் அநேகர் இருந்தாலும் கூட would have many called according to the flesh. ஞானிகள் இல்லை, Not many wise. வல்லவர்கள் இல்லை, Not many mighty. பிரபுக்கள் இல்லை. Not many noble. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. உன்னை தேவன் எந்த நோக்கத்தோடு கூட For what purpose the Lord has. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தை இன்றைக்கும் மறப்பதில்லை. I never forget my salvation நான் experience. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறது. I used to turn my previous தேவன் எப்படியாய் நடத்தி வந்தார் என்று திரும்பி பார்க்கிறது. I am sustained by God. ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தாவின் விடுதலை என்கிற ஆராதனை நேரத்தில் உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். This hour of Holy
Holy Spirit is delivering those with His voice. The Lord is speaking to எப்பயுமே you. பிசாசு தேவனுடைய மகிமைக்கு விரோதமாகவே செயல்படுவான். Satan always come against the glory of ஆனால் God. அவர் எதுக்கு செயல்படுவாரானால் But the action of அவனை God உன் காலின் கீழே போட்டு நசுக்க செயல்படுகிறார். simply destroy the Satan. கரங்களை தட்டி தேவனுக்கு Under his 3 feet. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. அல்லேலூயா. Praise the Lord. நீங்கள் பாருங்கள் என்று சொல்லுகிறார். Look at this. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அருமையான வார்த்தைகளை சொல்லுகிறார். The Lord said beautiful சகோதரரே, brethren, ஆகையால் சகோதரரே, therefore, brethren, இவை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு more than all. புனித பவுல் அப்போஸ்தலன் எபிரேயருக்கு சொல்லும்போது சொல்லுகிறான். Hebrews says, என்ன சொல்லுகிறான்? what does he say? பரிசுத்த சகோதரர்களே என்றான். Holy brethren. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. The holy brother, பரிசுத்த சகோதரரே, the holy sister. பரிசுத்த சகோதரிகளே, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. ஏன் அருமையான, அதனால தான் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். So we are sharing praises to others. உலகத்தான் ஸ்தோத்திரங்களை சொல்ல மாட்டான். Worldly people will not. ஏனால் அவன் அசுத்தம் நிறைந்தவன், Because they are unclean. அவன் அசுத்தத்தில் வாழுகிறவன். Living in unclean. அந்த வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனங்களை. Chapter 3 verses 1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. பரம அழைப்பு Heavenly calling. அப்படின்னா பரமனுடைய அழைப்பு, Calling of heaven. பரலோகத்தின் அழைப்பு, Heavenly calling. பரமபிதாவின் அழைப்பு. Heavenly Father's calling. ஒரு அல்லேலூயா. Amen. யாருடைய அழைப்பு? பரமபிதாவின் பரமபிதாவுடைய அழைப்பு. உங்கள் இப்படி இருக்க சகோதரரை பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. ஏன் அவரை கவனித்து பார்க்க சொன்னாங்க? Why we give attention to God? கரங்களை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவரையும் கவனித்து பாருங்கள். Concern Jesus ரோமர் Christ. 8:29 சொல்லுகிறது, 8:29. அவர் எல்லா சகோதரரிலும் முதற் பேரானவர். He is the firstborn of all Big brothers. clap. கரகோஷங்களை Hallelujah. Praise God. நம்ம அப்பா யாரு? எல்லாருக்கும் முதல் பேரானவர். அப்பாவுக்கு அப்பா, Father for all, அண்ணனுக்கு அண்ணன், brother for all, அம்மாவுக்கு அம்மா. and mother for brother. அதனால தான் அங்கே பவுல் சொன்னான், So Paul said, உங்கள் அழைப்பை பாருங்கள். concern about your calling. உங்களுடைய அழைப்பு, Calling of God. நீ நடந்து வந்த பாதை, The path which you நீ come செல்லுகிற across. பாதை. ஞாயிறு ஆராதனை வருகிறது என்றால் Sunday worship means நீ வெள்ளிக்கிழமை ஆயத்தமாய் இருக்கணும். Friday should prepare yourself. அப்படித்தான் தாவீது ஆயத்தமாய் இருந்தான். Same making David prepare. 1 சாமுவேல் 21 Verse 21. 3 நாளைக்கு முன்பு ஆயத்தமானார்கள். Before 3 days he அதைத்தான் prepared. யாத்ராகம் 19 சொன்னார். Exodus 19. 20ஆம் அதிகாரத்திலே சொன்னார். 20th chapter. என்ன சொன்னார் தெரியுமா? What else he says? 3 நாளைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்றார். Prepare yourself for 3 days. சோ அப்போ வெள்ளிக்கிழமையே ஞாயிற்றுக்கிழமை மனதில் வச்சுக்கணும். Friday you should remember Sunday. ஆயத்தப்படு. Preparation is important, sir. ஒரு காலத்துல பழைய பாட்டு எல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆயத்தப்படு ஆயத்தப்படு ஓ மனிதனே, நம் ஆண்டவர் வருகை சமீபமானதடா. ஆயத்தப்படு ஆயத்தப்படு ஓ மனிதனே, நம் ஆண்டவர் வருகை சமீபமானதடா. நீதி என்னும் வஸ்திரத்தை நீ தரித்துக்கொள், அந்த தேவன் வசனத்தை ஏற்றுக்கொள். உன் இதய மாலினத்தை கழுவிக்கொண்டு சுத்தமான இதயத்தை தேவனுக்கு தந்துவிடு. ஆயத்தப்படு ஆயத்தப்படு ஓ மனிதனே, நம் ஆண்டவர் வருகை சமீபமானதடா. ஆயத்தப்படு ஆயத்தப்படு ஓ மனிதனே, நம் ஆண்டவர் வருகை சமீபமானதடா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இதிலிருந்து ஒருத்தர் இன்னொரு பாட்டு எழுதினார். Somebody wrote another ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் உங்களை அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். concern about your election. நீ அப்படி பார்த்துட்டேன்னா If you see your calling, உன்னுடைய வாழ்க்கையில் நீ மண்ணை தொட்டாலும் பொன்னா மாறியா. whatever you do shall prosper. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, So the Bible says, நீங்கள் கவனித்து பாருங்கள். pay attention. பரிசுத்த சகோதரரை கவனித்து பாருங்கள். Holy brethren, listen. நீங்கள் சொல்லுகிற அப்போஸ்தலர், The apostle, what you confess.
இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். Be concerned about Christ Jesus. அவர் எப்படி இருந்தார் கவனித்து பாருங்கள். Concerned about his life. அவர் எப்படி ஜெபித்தார் கவனித்து பாருங்கள். Concerned about prayer life. அவர் எப்படி உபவாசித்தார் கவனித்து பாருங்கள். Fasting. அவர் எப்படி பிரசங்கித்தார் கவனித்து About his பாருங்கள். preaching. அவர் எப்படி நடந்தார் கவனித்து About his பாருங்கள். activity. நாம் கவனிக்கிறதே இல்லை. We are failed to see. அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை. So lack in blessing. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்றேன். Let me say one thing. உன்னால் வானத்து நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமா என்று ஆண்டவர் கேட்டார். The Lord said to Abraham, can you count the stars of the heaven? முடியாது இல்ல. என் ஆசீர்வாதம் அப்படி இருக்குன்னு சொன்னார். So shall it be. My blessings also, God. இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். We are blessed. நாளைக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். The blessings should be remain in our அதனால life. தான் சாலமன் அரசன் சொன்னான், So King Solomon என் says, தகப்பனே, my father, என் ஆண்டவனே, my God, எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், I don't want riches. தரித்திரம் வேண்டாம், I don't want poverty. என்னுடைய படியை எனக்கு அளந்து தா. Provide my daily wages. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. So the Bible says, அன்றியும் சகோதரரே, therefore, brethren, எவ்வளவு அழகாய் சொல்லுகிறான். how beautifully நீங்கள் உங்கள் அழைப்பை பாருங்கள். concerned about your calling. வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible say? இந்த அழைப்பிலே அவருடைய தீர்மானம் ஒன்று இருக்கிறது. In this election, there is a plan of God. வேதம் சொல்லுகிறது, Understand அவர் the Bible. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு He was called according to his plan. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. In order of his நல்லா plan. கவனிக்கணும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டுமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. According to his plan, those who love God, all things together good for their life. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை பார்த்து கொண்டிருப்பார். How much we draw closer to God, the Lord will mind about us. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Believer. அதுதான் அன்பின் ஒரு பெரிய There is ஆசீர்வாதங்கள். the blessings of love. அதுதான் தேவனுடைய வார்த்தைகள். It is the word of God. அன்பில்லாதவன் தேவனை அறிய He முடியாதது. will not love, will not see God. அவருடைய தீர்மானத்தின்படி ஒரு அழைப்பை வைக்கிறார். According to his plan, அந்த that's a அழைப்பை calling. அழைக்கும் பொழுது இவனுடைய இடத்தில் அன்பு இருக்கிறதா என்று பார்ப்பார். Whether he is having love or not, he will watch. இவன் about மாயா இருக்கிறான், நிஜமா இருக்கிறானா? you. He is acting before you. ஒரு or அல்லேலூயா faithfully சொல்லுங்களே. before you. நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். I have a command to bless you. அதை நான் திருப்ப முடியாது, I cannot. அதை நான் திருப்ப கூடாது. I cannot revoke. அதுதான் That ஆசீர்வாதங்கள். is the blessing. என் அருமையான மகனே மகளே, Children. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at the பாருங்கள். portion from the வேதம் Bible. சொல்லுகிறது, Bible says. ரோமர் 8 அதிகாரம் 28 Romans 8:28. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்படுகிறவர்களுக்கு எல்லாமே நன்மையாய் நடக்குமாம். All things together is good for them. தீமையாய் நடக்கவே நடக்காதாம். Everything is good. எல்லாமே நன்மையாய் நடக்குமா. Everything is good. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord ரோமர் 8 அதிகாரம் 30வது வசனத்திலே, Verses 30. தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவரை அழைத்திருக்கிறார். Those who elected by God, they were called by God. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை Those அழைத்திருக்கிறார். elected by God, they called by எவர்களை God. அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். Whom he called, he also எவர்களை justified. நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். Whom he justified them, he also glorified. கரங்களை them. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா. Praise be to God. சில இடங்களிலே நாம் கனவீனப்படுகிறோம். In some places we are dishonored. நமக்குள்ளே அங்கே ஒரு கோபம் வருகிறது. Become angry. என்னை அவர்கள் மதிக்கவில்லை, They are not given respect. என்னை கனப்படுத்தவில்லை They are not honor என்று me. நாம் நினைக்கிறோம். We may think. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? What does the Lord say? நீ அந்த அழைப்பிலே சரியா இருந்தால் நீ போகும் இடமெல்லாம் உனக்கு நான் மகிமை செலுத்துவேன். If you remain in the perfect plan of God, wherever you go, he அதனால் will honor you. அதனால தான் தேவன் யோவானில் சொன்னார், He said in மகிமைப்படுத்தினேன், I glorified you. இன்னும் மகிமைப்படுத்துவேன். I will glorify you more. Big clap aloud. கைகளை தட்டி. பலத்த கைகளை தட்டி Let us ஆர்ப்பரிப்போம். all clap. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, So the Bible says. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து நீதிமானாக்கி அவர்களை மகிமைப்படுத்தி விடுகிறார். To destinate them, he also called and justified and glorified. நீ போகிற இடமெல்லாம் மகிமை. Wherever you go, you can see glory. உன்னை எந்த இடத்திலும் கனவீனப்படுத்த மாட்டார். Wherever he never எந்த dishonor இடத்தில் you. உன்னை கனப்படுத்துவார். Never ever ஏனென்றால் dishonor அவருடைய or அழைப்பு, honor. Because the calling of அவர் உன்னை God, கொண்டு வந்த நோக்கம், the purpose of உன்னை God, தெரிந்து கொண்ட நோக்கம். the election of கரங்களை God. தட்டி தேவனுக்கு ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. இதுதான் தேவனுடைய திட்டம். These are the plan of God about you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அதுல மாற்றமே இல்லை. No doubt about அதனால it. தான் பவுல் சொன்னார். So Paul என்ன said, சொன்னார்? what does he say? ரோமருக்கு எழுதின நிருபம் 9 அதிகாரம். Romans chapter 9. நல்லா கவனிச்சுக்கணும். அது கொஞ்சம் நிதானமா படிச்சு பாருங்க. ரோமர் 9 அதிகாரம் 24 வாசிக்கலாம். 24. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, அவர் யூதர்களில் இருந்தும் மாத்திரம் அல்ல, புறஜாதிகளிலும் இருந்தும் புறஜாதிகளிலும் இருந்தும் நம்மை அழைத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு. புறஜாதியில் இருந்தும் அழைக்கிறாராம். We are called
From the Gentiles. நம்முடைய தகப்பன் ஆபிரகாம் எங்கிருந்து வந்தவரு? Where does Abraham came? எங்கிருந்து வந்தவரு? Where does he came? கர்த்தரை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவர் அங்க இருந்து அவனை அழைத்தார். He called him from Gentiles. வாசிக்கலாம். அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை, எனக்கு ஜனங்களே அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவர்களை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைத்து கைகளை தட்டிய. Praise God. என்ன கை தட்டு? Let us all clap. இயேசுவின் சிநேகிதல மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Friends of Jesus say hallelujah. இயேசுவின் சிநேகிதல மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Friends of ஹalleluya. Praise the Lord. ஆண்டவர்ட்ட பிரிவினையே இல்லங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. divisions with God. ஏழை என்று பணக்காரன் என்றும் Poor and ஆண் என்றும் பெண் என்று வித்தியாசம் இல்லை. no division. எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். We are the children of கரகோஷங்கள் எழுப்பி ஒரு அல்லேலூயா. Say hallelujah to God. சிநேகிதல் எண்ணப்படாதவர்களை சிநேகிதன் என்று அழைத்தாராம். He called them as a friend. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அதுதான் அழைப்பு. That is the calling. இப்படி இருக்க சகோதரர்களே, So brethren, உங்களுடைய அழைக்கப்பட்ட அழைப்பை பார். concern about your calling. 15 வருஷத்துக்கு முன்பு நான் எப்படி இருந்தேன்? 15 years back how 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? 30 years back கல்யாணம் ஆன பிறகு நான் எப்படி இருந்தேன்? After the wedding, பிள்ளைகள் how I was. பிறந்த பிறகு நான் எப்படி இருக்கிறேன்? After the children. இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? Now how are we? அவைகளை நீங்க சிந்திப்பாயானால் If you think about ஒரு காலம் இடற மாட்டே. you should not stumble. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. பலத்த கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Say பாக்க. hallelujah to God. அதுதான் தேவனுடைய அழைப்பின் வல்லமைகள். There's a power of அதனால the தான் calling. பவுல் அப்போஸ்தலன் சொன்னான். So Paul said, ரோமர் 11:29 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அவர் அழைப்பும் மாறவே இல்லையா. அதனால தான் சகோதரர்களே, So brethren, நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ உங்கள் அழைப்பை பாருங்கள். for what purpose you have called by God, உங்கள் அழைப்பை விட்டுடாதீர்கள். don't give up your உங்களை calling. தேவனை எந்த இடத்தில் நியமித்த நியமத்தை விட்டு Which விடாதீர்கள். place the Lord plant you. இதுதான் தேவனுடைய வார்த்தைகள். That is the word of God. பாருங்கள், Concern, பாருங்கள். mind about you. வேதம் அப்படித்தான் That's what the சொல்லுகிறது. Bible says. மோசே என்னும் தீர்க்கதரிசியை Look பாருங்கள். at prophet Moses. வேதம் சொல்லுகிறது. Bible says, மோசே ஆண்டவரை பார்த்து சொன்னான், Moses said to God, தேவனே அது நடக்குது இது நடக்குது, கோலப்பட்டம் பாம்பு வருது, வெட்டுக்கிளி வருது, ஆண்டவரே தவளை வருகிறது, பேனு வருகிறது, எல்லாம் வருது. see signs and wonders, many things are taking place. ஆண்டவரே Lord, என்று அவரை பார்த்து he கேட்டான். said to God, அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? what is the reply of வாசிப்போமா? God? Shall we hear? யாத்திராகமம் 33:12 வாசிப்போமா? Exodus 33 verses 12. யாத்திராகமம் 33:12 மோசே கர்த்தரை நோக்கி, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. என்ன விசுவாச கை தட்டு. Praise the Lord. Hallelujah. அவன் சொல்றான், He said, மோசே ஆண்டவரே இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொல்லிவிட்டு, ஆனா என் கூட எவன் வரணும் சொல்லலையே. thou said bring up these people, but you not mention anyone. வாசிக்கலாம். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும். கையை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன விசுவாச கை தட்டு பாருங்க. பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. கரங்களை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. அதான் கிருபை. That is mercy. அவர் அழைப்பு, His calling. பெயர் சொல்லி கூப்பிடுகிறது, Called by name. உன்னை நேசிக்கிறது. His love. அதுதான் தேவனுடைய காரியங்கள். 17 வசனத்தை கூட வாசிக்கலாம். யாத்திராகமம் 33:17 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு Praise be to God. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, என்னை கர்த்தர் அழைத்து அறிந்திருக்கிறார். கர்த்தர் அழைத்து அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்றங்க மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. என்னை கர்த்தர் அழைத்து அறிந்திருக்கிறார். எதை கொடுத்து? கிருபைகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து, சந்தோஷங்களை கொடுத்து, மகிமைகளை கொடுத்து அழைத்து அறிந்திருக்கிறார். கலாத்தியர் 1 அதிகாரம் 15 பவுல் சொன்னார். வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். கரங்களை தட்டு. Amen. Praise God. என்ன விசுவாசம்.
எதற்காக? அந்த கிருபைக்காக. For the mercy. வாசி மகள் அந்த வசனத்தை. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டு அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த பொழுது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாம மாம்சத்து நான் இப்ப இன்னைக்கு மாம்சத்து நடக்குமா ரத்தத்தோட யோசிக்கிறது இப்படியா அது அப்படியான்னு குப்பியில போடு. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நான் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதைத்தான் வேதம் இப்படி சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயின் புத்தகத்தை பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 5ஆம் அதிகாரம் 24. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். கை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பிரசங்கத்தின்படியே உங்களுக்கு செய்வார். செய்வார் சொல்றாங்க 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். இது நடக்காதுன்னு சந்தேகப்படாத. Don't doubt about any. சந்தேகமே உனக்கு வேண்டாம். You don't want any doubt. சந்தேகப்பட்டாயானால் உன் விசுவாசம் உன்னை விட்டு போய்டும். Faith will leave from you. நீ சந்தேகப்படக்கூடாது. Don't doubt. முதலாவது இயேசு சொன்னாருங்க, தம்முடைய ஜனங்களை பார்த்து தம்முடைய சீடர்களை பார்த்து தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Believe in God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். மார்க்கு 11:22. அப்ப அது கீழே 2 சொல்லுகிறார், ஒருவன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாதா. Without that, if you believe in your heart to cast out the mountain, அதுதான் ஆவிக்குரிய அனுபவங்கள். that is spiritual experience. நான் இன்னும் உங்களை சற்று தெளிவாய் விளக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவானவருடைய வேதத்தை கரங்களில் இருக்கிற உனக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எண்ணிக்கை அடங்காதவைகள். Those who follow the scripture, your blessings are uncounted. இந்த இடத்திலே உன்னை கர்த்தர் நிறுத்தி அழைத்து வைத்திருக்கிறார். He delight to bring up to this place. அதுதான் தேவனுடைய அழைப்பு. That is a calling. உன்னை தேவன் எதற்கு இங்கே கொண்டு வருகிறார் என்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்கு. What purpose does God call you to give his blessings to you? அதற்காக தம்முடைய ஊழியக்காரனை பட்டி போடுறது. That's what the Son of God. உனக்காக பிரசங்கம் பண்ணுவதற்கு அவனை கத்த வைக்கிறது. To preach. வைத்தவர் உண்மை உள்ளவர். You called you. அவர் என்ன சொல்லுகிறாரு? அப்படியே செய்வேன். Who also will do it. அப்படியே செய்வேன். Who also will மாற மாட்டேன். No changing. உனக்கு நான் சொன்னதை அப்படியே செய்வேன். I will do it whatever I say. சொல்லி இருந்தபடியே செய்தருளினாரா. According to his word. ஆதியாகமம் 21:1 தேவன் சாராளுக்கு சொல்லி இருந்தபடியே செய்தாரா. What the Lord said to Sarah, things happened. இவ்வளவு பெரிய தேவன். What a great God. சொல்லியபடியே செய்கிற தேவன். According to his word. அதத்தான் வசனம் அழகாக சொல்லுகிறது. உனக்கு அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்படியே செய்வார். Faithful is he that calleth you and who also will do it. ஆண்டவர் உன்னை சும்மா கூப்பிடல. 1 கொரிந்தியர் 1:9 வாசிப்போமா. 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு ஒரு அல்லேலூயா. என்ன கை தட்டுற தட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தப்பா ஆசீர்வாதம் முடிஞ்சிச்சுப்பா, இந்தப்பா எதுன்னு போப்பான்னு சொல்ற மாட்டார் ஆண்டவர். The blessings he will never ever cast out you. ஒரு அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம். யாரோட ஐக்கியமா இருக்கணுமா? Fellowship of his son. உங்களை அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கரங்களை உயர்த்தி நான் அவரோடு கூட ஐக்கியமா இருக்க நினைக்கிறவர்கள் எழுந்து நிற்பீர்களாக. அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 51. எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள், உங்கள் ஆசீர்வாதங்களை எடுத்து செல்லுங்கள். அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு, அவரோடு நீங்கள் நடக்கும்படிக்கு, அவரோட வாழும்படிக்கு, அவரோட உலாவும்படிக்கு, அவரோட பேசும்படிக்கு. ஏசாயா 51ஆம் அதிகாரம் chapter 51. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதில் 2வது வசனங்களுக்கு முத்தத்தை கொடுங்கள். வாசி மகளே, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும், இப்பொழுது நீங்கள் சொல்லும் பொழுது எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் எங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அப்படியே வேதத்தை கீழே வைத்து
ரெண்டு கைகளை உயர்த்தி Let us all lift up our ஆண்டவரே, Lord, என்னை பெருக பண்ணுகிறவரே, என்னை பெருக பண்ணுகிறவரே, என்னை அழைக்கிறவரே, என்னை அழைக்கிறவரே, அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, அப்பா பிதாவே, அழைத்த அழைப்பை பாருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே எத்தனையோ அழைப்புகள் உண்டு ராஜா ஆண்டவரே. ஆனாலும் என் தேவன் நீர் அழைத்த அழைப்பு ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த ஆண்டவர் இந்த அழைப்புக்காக நன்றி ராஜா. தாயின் கருவிலிருந்து எங்களை பிரித்தெடுத்தவரே ஆண்டவரே, பிரித்தெடுத்து அழைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே அப்பா குமாரனோடு ஐக்கியமாய் இருக்கும்படியாக என் தேவன் எங்களை அழைத்தவரே உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்கள் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமையும் எங்களை பெற்ற ஆண்டவரே சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அவர்கள் ஒன்றியாய் இருக்கையில் அழைத்து அவரை ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்த தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, நீர் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அழைத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சிநேகனாக நீர் தேவனாய் கர்த்தர் அழைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கும் எங்கள் சபை பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உண்மை உள்ளவர் ஆண்டவரே. உம்முடைய சகல ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அழைப்பிலே நாங்கள் நின்று ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் ஆண்டவரை ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய அழைப்பை விட்டு நாங்கள் விலகி போகாதபடி ஆண்டவரே, உம்முடைய அழைப்பிலே நாங்கள் ஆண்டவரை எப்பொழுதும் தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக அழைப்புகள் இருந்தாலும் ஆண்டவரே, என் தேவன் எங்களுக்கென்று வைத்திருக்கிற இந்த அழைப்பை ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது ராஜா ஆண்டவரே. கர்த்தருடைய அழைப்பிலே நிலைத்திருந்து உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டும்படியாக உம்முடைய ஊழியங்களை நாங்கள் ஆண்டவரே செய்யும்படியாக ஆண்டவரே, உமக்கு உண்மையும் உத்தமாய் ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த அழைப்பிலே நாங்கள் நிற்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அழைப்பு எங்களுக்கு மேன்மையான ஒரு அழைப்பு ஆண்டவரே. அந்த அழைப்பிலே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல் காத்து வந்தீரே தேவா, என்னதவம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல் காத்து வந்தீரே, என்னதவம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல் காத்து வந்தீரே, என்னதவம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். இரக்கத்தின் கிருபை நிறைந்தவரே, Mercy, rich in mercy. அநேகரை அநேக விதத்தில் அழைக்கிறீர். In different way you are calling your children. ஆனாலும் கூட But உம்முடைய திருமகனோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்போது எங்களை அழைத்திருக்கிறீர். you have called us to have a fellowship with your son. ஆனாலும் கூட But நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை அழைத்திருக்கிறீர். you have called us to bless. இவை எல்லாவற்றிலும் பார்க்கிலும் More than all, நான் உம்முடைய திருமகனோடு நடப்பதே நாங்கள் சிறந்தது. we elect to walk, have fellowship with your son. ஆபிரகாமின் அழைப்பின் ஆசீர்வாதம் பலிக்கட்டும். Calling of Abraham should be. மோசேயின் அழைப்பின் ஆசீர்வாதம் Calling பலிக்கட்டும். of Moses should be taken. தாவீதின் அழைப்பின் ஆசீர்வாதம் Calling of பலிக்கட்டும். David should be taken. தேவகுமாரனே, Son of
God. பவுலின் அழைப்பின் ஆசீர்வாதம் Call of பலிக்கட்டும். Paul should be taken. என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி Be humble ஜெபிக்கிறேன். totally. இந்த நாளிலும் கூட Even today, என்னுடைய தகப்பனே, my Father, உம்மோடு நாங்கள் ஐக்கியமாய் இருக்க we have fellowship with you. எங்களை அழைத்திருக்கிறீர். The Lord who has உமக்கு called us, நன்றி. we thank you. நாங்கள் அதை பார்த்து நடக்க உதவி Help செய்யும். us to continue. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு மகனையும் Those who hear this, ஒவ்வொரு son மகளையும் and daughter, இந்த பரிசுத்தாவின் விடுதலை நேரத்திற்கு in this Holy Spirit deliverance, உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் which part of the ஒவ்வொரு ஞாயிறு தோறும் every Sunday, நடக்கும் ஆராதனைக்கு ஓடி வருவார்களாக, help them to come right, ஆசீர்வாதங்களை பெறுவார்களாக, to claim the blessings, சுகத்தை பெறுவார்களாக. to claim the healing. அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் Whatever என்றே he said will take உமது அடியானாகிய நான் சொல்லுகிறேன். Your servant I pray. இயேசு சுவாமி Jesus, உம்முடைய அழைப்பை நிறைவேற்றும். fulfill your calling ஆசீர்வதியும் and bless. இயேசுவின் நாமத்தில் Say, Jesus, we பிதாவே, pray, Father. ஆமென்.